வென்ஸ்டே மார்னிங் எழுந்த உடனே பார்த்தா அம்மா பால் கறந்துட்டு இருந்தாங்க. கூடவே நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு, அவங்க கறந்து முடிச்சதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு குடித்தேன். யூசுவலாக டீ, காஃபி குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி அக்கேஷனலாக எப்பயாவது குடிச்சாதான். இது வந்து எங்கள் ஏரியா சைடில் காராமணின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் இதை தட்டைப்பயிறுன்னு சொல்வீங்க. உங்கள் ஏரியா சைடில் என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் செம்மண் இல்லைனா வந்து புத்துக்கண்ணு மண்ணில் நல்லா சேறு மாதிரி குழப்பி இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெயில் அடிச்சதுன்னா 1 நாள் இல்லைனா 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்புலலாம் நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். காட்டில் கடலக்காய் போட்டிருந்தாங்க. அது விளைஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 2 செடி பிடுங்கி பார்ப்பாங்க. அப்படி பிடுங்கி பார்க்கும்போது அதில் ஒரு சிலது முத்தந்து இருக்கும். அந்த முத்தந்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரியக்கல்லில் அந்த காய வச்சுருந்த காராமணியை போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு சில தோல் வந்து ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து உலக்கையில் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் யூஸ்வலாகவே புடச்சி எடுத்திங்கனாவே அந்த குப்பையெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக சாம்பார் வைக்கிற மாதிரியே நம்ம இந்த சாம்பார் வைக்கலாம்.